தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் அடிக்கடி கரண்ட் போகுது. பகல்ல கூட சமாளித்து விடலாம். ஆனா இரவுல ஃபேன் ஏசி இல்லாமல் தூங்க முடியல. இதற்கு தான் உங்களுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டாமா சிஎம் சார் அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்டுட்டுமே இருக்காங்க. மேலும் தற்போதெல்லாம் இரவு வந்தாலே பயமாக இருப்பதாகவும் இருட்டிலேயே வாழ வேண்டிய நிலை வந்து விட்டதாகவுமே ஒரு சிலர் பேசுறாங்க. ஆனால் அவர்களோ திமுக காரர்கள் அப்படின்றது வெளிப்படையாகவே தெரியுது. இந்த நிலையில முதல்வர் விஜய் அவர்களை கேள்வி கேட்ட மக்களுக்கு மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு. அதாவது குழந்தை நட்சத்திரமாக ரசிகர்களுக்கு வந்த மகேந்திரன் ஒரு தீவிர விஜய் ரசிகர் அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். இந்த நிலையில மின்வெட்டு பிரச்சனை குறித்து அவர் பேட்டி ஒன்றில் தெரிவித்த விஷயம் மக்களை எரிச்சல் அடைய வச்சிருக்கு. திமுக மக்களை மட்டுமல்ல தாவேகா ரசிகர்கள் மக்களையுமே எரிச்சல் அடைய வச்சிருக்கு. இரவானால் கரண்டே இல்ல அப்படின்னு மகேந்திரனிடம் கேட்டதற்கு கரண்ட் போகுதா, சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்தினீங்களா, இத்தனை நாட்கள் மின்வெட்டு பிரச்சனை இல்லாமல் இருந்து விட்டீங்க சரி. தற்போது கரண்ட் இல்லையா, 6 மாத காலம் எதையுமே கேட்காதீங்க, என் வீட்டுல இருந்து கூட கரண்ட் எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகேந்திரன். அத்துடன் நிக்கல, சோலார்ல இருந்து 2 வயர்கள் பயன்படுத்தி மோட்டாரை வைத்து ஃபேனை உருவாக்க தனக்கு தெரியும் அப்படின்னு நம்பிக்கையா பேசியிருக்காரு. முதல்வரை கேள்வி கேட்டா மட்டும் கரண்ட் வந்துவிடுமா அப்படின்னு பதிலுக்கு கேள்வி கேட்டிருக்காரு. விஜயண்ணா முன்பு மைக்கை நீட்டி ஏன் இப்படி என்று கேட்டால் உங்கள் வீட்டிற்கு உடனே கரண்ட் வந்துவிடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதே மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் திமுக ஆட்சியின் பொழுது நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும், தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே கேள்வி கேட்டாதான் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பேசிய வீடியோவும் இதையுமே ஒப்பிட்டு சோசியல் மீடியாக்கள்ல பலருமே கேள்வி கேட்டுட்டும் இருக்காங்க. அவர்கள் அப்படி கேள்வி கேட்பதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகன் அப்படின்னு சொல்லி இவர் பண்ற பல கோளாறுகளுக்கு தளபதி விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமுமே இல்லை. விஜய் அவர்களோட ரசிகன் அப்படின்னு சொல்லி தன்னை நிலைநிறுத்தி கொண்டதும் அவருடைய ரசிகர்களின் ஆதரவுகளை பெறுவதுமே ஒரு சில நடிகர்களுக்கு வேலையாக போச்சு. அதுல மிக முக்கியமாக இவர் பார்க்கப்படுறாரு. மேலும் பாத்தீங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய ஆர்வக்கோளார் அப்படின்றது விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பலருமே இவருக்கு எதிராக, குறிப்பாக தாவேகா கட்சியை சேர்ந்த பலருமே இவருக்கு எதிராக கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலேயே மன்னிப்பு கூறி வீடியோ வெளியிட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.